நீங்க ஃபர்ஸ்ட் உங்க லெவல்ல யூஸ் பண்ணீங்க டொமஸ்டிக்கா. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் நீங்க வந்து இதை வந்து இந்த அப்ளிகேஷனை கொடுக்குறீங்க, அவங்களும் பயன்படட்டும்னு சொல்லி. நான் டைரக்டா கேட்குறேன், நீங்க உங்களுக்கு இது சக்சஸ் ஆயிருக்கு, உங்களுக்கு இந்த இந்த ஹார்ட் பிளாக்கிங்ல இருந்து நீங்க கம்ப்ளீட்டா ரிலீஃப் ஆகிருக்கிறீங்க. ஸோ அதுக்கு உண்டான ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன்னு சொல்றீங்க. தட்ஸ் குட். இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மற்றவங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்றீங்க இந்த ப்ராடக்ட். இதே நீங்க ஒரு ப்ராடக்டா ஒரு ஃபார்முலேஷனோட நீங்க வந்து பண்றீங்க. ஓகே, இப்போ மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் பொழுது இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சர்டிஃபைட் மேட்டர்ஸ் நிறைய இருக்கு. இப்போ மற்றவங்களுக்கு ரெஃபர் கொடுக்கும் பொழுது, ஏன்னா இது வந்து மெடிக்கல் கேட்டகரியில வருதா இல்லை இந்த ஹெர்பல் ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்ரி கேட்டகரியில வருதா, அதுக்கு என்னென்ன கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க வாங்கியிருக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்க. கரெக்டாக கேட்டீங்க. ஆக்சுவலி இது என்னன்னா, இது வந்து மெடிஷன்ஸ் அந்த மாதிரி வராது. நேச்சுரல்ல வந்து ஃபுட்டு சப்ளிமெண்ட்ல வரும். ஃபுட் சப்ளிமெண்ட்ல கேட்டகரியில தான் வரும். ஃபுட் சப்ளிமெண்ட் கேட்டகரியில இதை நான் வந்து இது எப்படி நான் எடுத்துக்கிட்டேன்றதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒண்ணுமே இல்லை, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம வீட்டில் ரெகுலரா சாப்பிட்ற சாப்பாட்டுல நம்மளுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கலன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம், கொழுப்புல ரத்தத்துல கொழுப்பு சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம இப்போ சாப்பிட்ற ஃபுட்டோட சிஸ்டத்துல தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருது. அது எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ வீடியோல நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம நார்மலாக வந்து பிரியாணி செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நம்ம தேவையானது எல்லாமே அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். மிட் நைட்டில் சாப்பிட்றோம். ஆனால் இதுக்கான வீடியோவும் பாடுறோம். நம்ம நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து வீடியோவில் வந்து எவ்வளோ டாக்டர்ஸ் வந்து இதை சாப்பிடக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் சொல்கிறத கேட்குறோமே தவிர செய்யறதில்ல யாருமே. பட் நானும் அந்த மாதிரி தான் செய்யாமல் இருக்கிறதுனால தான் எனக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. பட் இந்த ப்ராப்ளத்துல இருந்தெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும் இல்லையா, ஏதோ ஒரு சப்ளிமெண்ட் வேணும் இல்லையா. எல்லாருமே என்னென்னமோ சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போது எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க ஒய்ஃபு வந்து இதை மேக் பண்ணி சாப்பிட்டுருந்தாங்க. அவங்க என் ஒய்ஃபுக்கு சொல்லி அவன் சாப்பிட்றத விட்டுட்டான். இப்போ நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி, நீங்கள் நம்ப மாட்டீங்க, எண்ணி 6 மாசத்துல என்னோட பிளாக்கேஜ் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகுது, டோட்டலாக கிளியர் ஆகுது எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு மாத்திரை வந்து மார்னிங் 14 மாத்திரை, நைட்டு 14 மாத்திரை, மதியானம் 8 மாத்திரை. ஆக்சுவலி இந்த எனக்கு ஸ்டண்ட் வைக்க மாட்டேன்னு சொன்னதுனால டாக்டர் எனக்கு ரெஃபர் பண்ணது. இதெல்லாம் போட்டதுனால எனக்கு 6 மாசத்துல வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆயிடும். உங்களுக்கு என்னென்ன கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் உங்கள்ட்ட இருக்கு? அது இதுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ். அதுதான் இதுக்கு வந்து ஃபுட் சப்ளிமெண்டாவே வந்து நம்ம இதை சேல்ஸ் பண்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம FSSAI லைசன்ஸ். ஓகே, ஏன்னா அது வந்து அது அவ்வளவு சாதாரணமா நம்ம மேனுஃபேக்சருக்கு எவ்வளவு சாதாரணமா. உங்க ஃபார்முலேஷன்லாம் அவங்க கொடுத்தீங்களா? நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு. எல்லாமே வந்து கொடுத்துட்டு அது பண்ணிட்டாங்க. ஆமா, நம்ம FSSAI லைசன்ஸ் வாங்குறதுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் உடனே வாங்கிடுவோம் அப்படின்னா, நீங்க பை அண்ட் சேல் பண்றதுக்கு வேற இருக்கு. மேனுஃபேக்சருக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நம்ம பாடி வந்திருக்கு, நம்ம குடிக்கிற வாட்டர் டெஸ்டிங்ல இருந்து அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ். அது அந்த இதெல்லாம் பண்ணி எனக்கு அந்த லைசன்ஸ் வர்றதுக்கு 6 மாசம் ஆச்சு. அவ்வளோ ரிசல்ட் வந்தும் நான் லைசன்ஸ் வந்து ப்ரொசீஜராக தான் இதை சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லி தான் நான் லைசன்ஸ் வந்த அப்புறம் தான் இதை வந்து இது வரைக்குமே ஒரு 1200 பேருக்கு கொடுத்துட்டோம். எல்லாருக்குமே பெஸ்ட் ரிசல்ட். வந்து உங்களுக்கு கிடைச்ச ப்ராடக்ட்டை இது மற்றவங்களுக்கும் இது கிடைக்கட்டும், அதாவது அப்படின்ற ஒரு நீங்க பண்றீங்க. கண்டிப்பா. ஓகே, ஒரு குட்விலோட நீங்க பண்றீங்க. பிசினஸ் அப்படின்றது செகண்ட் இருக்கு. அது வந்து நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நீங்க மேனுஃபேக்சர் பண்றதுக்காக சில இன்கிரீடியன்ஸ் தான் இருக்குது, அதுக்கு உண்டான செலவினங்கள் மட்டும் நீங்க வாங்கிக்கிறீங்க. கண்டிப்பா அந்த அளவு. ஆமா, எனக்கு ஒரே ஒரு டார்கெட், நோ ஹார்ட் அட்டாக் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மக்களுக்குமே இதய நோய் ஹார்ட் அட்டாக்ன்றதே வராம இருக்கிறதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டா போதுன்றது என்னோட. ஏன்னா அதுக்கு என்ன எப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் தான் இருக்கிறேன். இது வெறும் உணவு தான். நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாட்டுல எந்த நோயும் வராம இருந்துச்சு. சேம் திங் உங்களுடைய ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்க பண்றீங்க இல்லையா, நீங்க அந்த ஜிம் ப்ராக்டிஸ் பண்றது, உங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்றது, அந்த நீங்க வந்து உங்களுடைய அந்த ஹார்ட் அட்டாக் அண்ட் ஆஞ்சியோ ரிஸ்க்கு அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு உங்களுடைய அஸ் யூஷுவல் நார்மல் லைஃப்பை நீங்க வாழ்ந்துட்டு. அதான் என்னன்னா, ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு ஜிம்முக்கு போயிட்டு இந்த அளவுக்கு வெயிட் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரியாது. பட் நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, நான் ஜிம்முக்கு போன வீடியோ கூட நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ண சொல்கிறேன். நான் ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே. ஏன்னா வந்து அதுக்கு மெயினாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கண்டிப்பாக நான் அதே சமயம் நான் டாக்டர்ஸ் யாரையும் குறை சொல்ல வரல. அவங்க டாக்டர்ஸ் கொடுக்குற டேப்லெட்டையும், அட்டாக் வந்துச்சுன்னா டேப்லெட்டையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம ப்ராடக்ட்டையும் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டா 100% அது அப்படியே வேற எந்த ஸ்டண்ட் கிண்ட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போகாம 100% இதில் கிளியர் ஆயிடும். ஆயிருக்கு, ஏகப்பட்ட பேருக்கு ஆயிருக்கு. ஓகே மது, தேங்க்யூ வெரி மச்.